ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன், எங்கள் ஊர் ஸ்டைல். பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. மாங்காய் ரொம்ப முக்கியம். ஏன்னா மீன் குழம்புக்கு மாங்காய் போடாட்டி அது டேஸ்ட்டே கிடையாது. அந்த மாங்காய் போட்டால் தான் அந்த ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டுனால. என்ன தான் நம்ம புளி ஊற்றினாலும் இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா அந்த உப்பு காரம் புளிலாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஒன்றில் கொஞ்சோண்டு புளிச்சாறு எடுத்துருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் போட மாட்டேங்க, பட் எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனாவது மல்லித்தூள் போட்டுப்போம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். தேங்காய் பால், தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் பால், கொஞ்சமாக தேங்காய் பால், அந்த சக்கை போட வேணாம், பால் மட்டும் ஊற்றினா போதும். போட்டு கொஞ்சமாக இது கடலை மாவு, ஜஸ்ட் ஒரு கோட்டிங், கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஒரு கோட்டிங்காக, ஒரு பைண்டிங், அப்படி எது வேணாலும் சொல்லலாம். அதுக்காக ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன்கிட்ட கடலை மாவு போட்டுக்கிட்டு நம்ம மீன்லாம் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி, அது பெரட்டுறதுல அந்த மீன் உடஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகவே அதை பெரட்டணும். ஏன்னா மீன் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதனால் ஜென்டில் கொஞ்சம் பெரட்டணும். அதே மாதிரி நான் பெரட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் தான் தெரியும். பட் ஆனால் நான் எனக்கு அது பழகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே நான் நல்லா பெரட்டி எடுத்துருவேன். அதை நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 hour 1 hour ஊறினா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையே கிடையாது. இது நார்மலாக வெளியில் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்து குழம்புக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியில் அடித்து தனியாக எடுத்துருங்க. ஏன்னா அடியில் அந்த மண் இதெல்லாம் தங்கும், அதெல்லாம் எடுத்துருங்க வடிகட்டி. புளி எடுத்துக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் போடுற மெஷர்மெண்ட். ஏன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனா மல்லித்தூள் 2 ஸ்பூன், அது மாதிரி தான். அதில் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. இதில் மற்றபடி எந்த ஒரு தூளோ எந்த ஒரு மசாலா எதுவுமே கிடையாது. இது நார்மல் வீட்டு மிளகாத்தூளை வச்சு பண்ணுற மீன் குழம்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதை கரைச்சி வச்ச பிறகு அவ்வளோதான். அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். வடைச்சட்டி வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இது ஆயில் கடலெண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். ஒரு சில பேர் எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் விளக்கெண்ணெயில் செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் பிடிக்கல. நான் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதில் தான் செய்வேன். கொஞ்சமாக கடுகு மோஸ்ட்லி போட மாட்டாங்க, நான் ஜஸ்ட் கொஞ்சமாக போடுவேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வெந்தயம் போட்டு அது கொஞ்சம் பொரிய விட்டப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வெங்காயம், தக்காளி ஜஸ்ட்டு ஒரு வதக்கிட்டு டக்குன்னு ஊற்றிடுறாங்க, அது டேஸ்ட்டு கொடுக்கவே கொடுக்காது. பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், ஆனால் கருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், அதான் டேஸ்ட்டுன்னு. அதே மாதிரி தான் மீன் குழம்புக்கும் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வதக்குன அப்புறம் நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் இப்போ போடவே போடாதீங்க. அதை வதக்கும்போது ஒரு சில பேர் போடுறாங்க, அது ஓகே, டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், பட் நாங்கள் போட மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுங்க. அது நல்லா அந்த இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சுருங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு 2 கொதி வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. அதை இடையில திறக்கக்கூடாது. அப்படி திறந்தீங்கன்னா மீன் குழம்பா இருக்கட்டும், புளி குழம்பா இருக்கட்டும், மிளகா காட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அது ஒரு ஸ்மெல் வரும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ நல்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு திறந்து அதில் மீன், மாங்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. மீன், மாங்காய் போட்ட பிறகு கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு அதை கொதிக்க வச்சிங்கன்னா தான் மீன் உங்களுக்கு உடையாமல் வரும், மாங்காய் கரையாது. ரொம்ப சிம்மில், ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வச்சு கொதிக்க வச்ச பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் மீன், மாங்காவை ஜஸ்ட் பரட்டி போடுங்க. அது ஏன்னா ஒரு சில மீன் நம்மளுக்கு ஃபுல்லாக குழம்பு இல்லை அப்படின்னா மீனை மேலே சாறு இறங்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு திருப்பி போடுங்க உடைக்காமல். அதனால தான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் சைடில்.
இதில் உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மீன் குழம்பு நடுவில் கொதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொதிச்சிச்சுனாவே உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சைடில் கொதிக்குது கண்ணா அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இறக்கிருங்க. ஒரு சில பேர் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுவீங்க. அது உங்களுக்கு விருப்பம்னா ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு அது அவ்வளோவா விருப்பம் கிடையாது. நான் ஊற்றலை. அவ்வளோதான். அடுத்து மீன் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நான் மீன் பொரிக்கிற டைமில், அதாவது ஊற வச்சு பொரிக்கிற டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயமும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு பரட்டி அந்த மசாலாவில் அப்படியே நான் மீன் பொரிச்சு எடுப்பேன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகலாமா? சுட சுட சோறு. நம்மளுக்கு எவ்வளோ சோறு வேணுமோ நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதில் தகத்தகன்னு மின்னுற தேன் மாதிரி இருக்கிற மீன் குழம்பு ஓப்பன் பண்ணாலே வாவ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக மீன் குழம்பு 1 hour ஊற வச்சு அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. சுட சுட அப்படியே கொதிச்சோன்னு சாப்பிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. மாங்காய், மீன் மண்டை, ஒரு பச்சை மிளகாய். யார் யாருக்கெல்லாம் மீன் மண்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் மண்டை. அது மீன் குழம்புல போட்ட பச்சை மிளகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாங்காய், பொரிச்ச மீன். அப்படியே நம்ம முனிப்பட ராஜ்கிரண் சார் மாதிரி உட்காந்து வெளுத்து கட்ட வேண்டியதான் சாப்பாடை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் பக்கம் வைக்கிற மீன் குழம்பு. எனக்கே நாவில் எச்சு ஊறுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.